பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தாதாபாய் நவ்ரோஜி சார்ந்து 3 புக்கில் கொடுத்துருப்பாங்க. 8th புக்கு, 10th புக்கு, 12th புக்கு. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணம் என்பதை முதலில் ஏற்றுக்கொண்டவர் தாதாபாய் நவ்ரோஜி. அதாவது ஆங்கிலேயர்கள் இந்தியர்களோட பலங்களை சுரண்டி எடுத்துகிட்டு போகிறது தான் இந்தியர்களோட வறுமைக்கு முக்கிய காரணம்னு ஃபஸ்ட்டு கண்டறிஞ்சவர் யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது 8th புக்கில் 6வது லெசனில் இருக்கும். அடுத்து பாருங்கள், 10th புக்கில் கொடுத்துருப்பாங்க. 10th புக்கை பொறுத்தவரை 1867-68 முதலாக தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டிஷ்க்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அந்த புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் தனிநபர் வருமானத்தை பற்றி சொன்னது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. எந்த நூலில் அப்படின்னா வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படின்ற நூலில் 1867-68. இது 10th புக்குப்பா. 10th பொருளியல் புக்கில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். அடுத்து பாருங்கள், 12th புக்கில் கொஞ்சம் விலாவரியாக கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லண்டனில் இந்திய சங்கம் துவக்கியிருப்பார் 1865. கிழக்கிந்திய கழகம் 1866 உருவாக்கியிருப்பார். இது ரெண்டுமே தாதாபாய் நவ்ரோஜி தான். லண்டனில் இந்திய சங்கம் 65, கிழக்கிந்திய கழகம் 66. அது அவர் செல்வச் சுரண்டல் அப்படின்ற ஒரு கோட்பாடை முன் வச்சிருப்பாரு. எந்த புக்கில் அப்படின்னா 10th புக்கில் கொடுத்துருந்தாங்களே, இந்தியாவில் வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத ஆட்சியும் அப்படின்ற புக்கில். சரிங்களா, செல்வச் சுரண்டல் அப்படின்ற கோட்பாடை கொண்டு வந்திருப்பாரு. இன்னொன்று என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அதாவது இந்தியாவுக்கு வரக்கூடிய வளங்கள் எல்லாமே தாயக கட்டணம் அப்படின்ற பெயரில் ஆண்டு ஒன்றுக்கு 30 மில்லியன் பவுண்டு நஷ்டம் ஏற்படுத்துறதா தாதாபாய் நவ்ரோஜி சொல்லியிருப்பார். சரியா, தாயக கட்டணம் அப்படின்ற பெயரில் ஆண்டொன்றுக்கு 30 மில்லியன் பவுண்டு நஷ்டத்தை ஏற்படுத்துறதா சொன்னது யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது 12th புக்கு. 12th புக்கில் 2வது லெசனில் இருக்குப்பா. சாரி, ஃபஸ்ட்டு லெசன். 12th புக்கில் ஃபஸ்ட்டு லெசனில் இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி அப்படின்ற லெசனில் இருக்கும். நன்றி.